ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 40. எபிசோடு 39 பார்க்கலன்னா ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆர்த்தர் சொன்னது வார்னிங்காக இல்லை, சும்மா சொன்னாரான்னு நம்ம ஆளு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். எதுவாக இருந்தாலும் டேஞ்சர் தான். இப்போதைக்கு ஆர்த்தர் ஏபிள் சைடில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அவனை அப்பான்னு கூப்பிட முடிவு பண்ணுறான். இதை கேட்ட ஆர்த்தருக்கு செம்ம ஹாப்பி. உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை தூக்கி போடுறாரு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் நாளுக்கு நாள் டார்க்காக போய்கிட்டே இருக்குன்னு நம்மளால ஃபீல் பண்ணுறான். இன்டர்கீப்பில் இருக்கிற ட்ராக்கர் ட்ரெஷரியில் போய் என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னதும் நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. அங்கே ஏகப்பட்ட மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்கும்னு எக்ஸைட் ஆகுறான். ஆனால் ஆர்த்தர் அங்கே பாதிக்கு பாதி குப்பை தான் இருக்கும், உஷாரா எடுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்மளால் அந்த விண்டர்கீப் டிராகன் ஸ்லேயர் ட்ரெஷரிக்குள்ளே கெத்தாக என்ட்ரி ஆகுறான். இந்த டோக்கன் எதுக்கு கிடைச்சதுன்னு தெரியலனாலும் வந்த இடத்துல வெறித்தனமான அட்வான்டேஜ் அல்லணும்னு ஸ்கெட்ச் போடுறான். இது இருந்து எதை வேணாலும் தூக்கலாம், ஆனால் ஒர்த்தானதா தூக்கணும்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அப்போ வர கைடு பொண்ணு இங்கே 14,000 ரேர் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, டோக்கன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம்னு ரூல் சொல்கிறான். எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு வாட்டி வெளியே போயிட்டா திரும்ப வர முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஆளுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் இங்கே காட்ஸ் யாருமே இல்லைன்னு. காட்ஸ் எதுக்கு? இங்கே செக்யூரிட்டி மேஜிக், ட்ராக்கிங் மேஜிக்லாம் இருக்குது, ஸோ திருடவே முடியாதுன்னு அந்த கைடு சொல்கிறான். ஓ, இதுதான் மேட்டராக நம்ம ஆளு புரிஞ்சுக்கிட்டு டோக்கனை இன்சர்ட் பண்ணுறான். டோக்கனை போட்ட உடனே அந்த ட்ரெஷரி செம்ம பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆகுது. நம்ம ஆளுக்கே கண்ணு கட்டிருச்சு. வெளியே பார்க்க சின்னதாக தெரிஞ்சிச்சு, உள்ளே பார்த்தா ஒரு பெரிய சிட்டியே இருக்கிற மாதிரி அவ்வளோ ஐட்டம்ஸ் அடுக்கடுக்காக இருக்குது. உள்ளே சும்மா எக்கச்சக்கமான ஐட்டமும் சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குது. ஸ்ட்ராக்கரோட கலெக்ஷனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். இந்த கைடு வெளியே போனதும் தனியாக நின்ன நம்ம ஆள் இவ்வளோ பெரிய இடத்துல ஒவ்வொன்றா தேடுறது கஷ்டம்னு சிஸ்டம் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். சிஸ்டமும் ஓகே சொல்லிட்டு டிராகன் ஐ பவரை யூஸ் பண்ணி வேணுங்கிறத கேப்சர் பண்ண சொல்லுது. நம்ம ஆளுக்கும் இப்போ மேட்டர் டக்குன்னு புரியுது. டிராகன் பவரை வச்சு மொத்த ட்ரெஷரையும் ஒரே அடியாக ஸ்கேன் பண்ண நம்ம ஆள் செம பிளான் போடுறான். சும்மா ஜெட் வேகத்தில் தன்னோட ஷேடோலெஸ் ஃபுட்வொர்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். எல்லாம் முடிஞ்சதும் சிஸ்டம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. மொத்தமும் 17,138 ஐட்டம் இருக்குன்னு காட்டுது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கேன்னு தேவையில்லாத ஐட்டம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தூக்குறான் நம்ம ஆளு. ஃபில்டர் பண்ணியும் ஏகப்பட்ட ஐட்டம் மிச்சம் இருக்கு. சரி, பிளாக் பிளேடை விட கம்மியான பவர் இருக்கிற எல்லா ஸ்வாடையும் தூக்குன்னு சொல்கிறான். சிஸ்டமும் டக்குன்னு ரிசல்ட் அப்டேட் பண்ணுது. பார்த்தா அங்கே ஒரு பிளேடு கூட மிஞ்சலை. நம்ம பிளாக் பிளேடு தான் கெத்துன்னு நினச்சி சந்தோஷப்படுறான். அப்போதான் ஒரு ஐட்டம் மட்டும் எந்த இன்ஃபர்மேஷனும் காட்டாமல் சஸ்பென்ஸாக இருக்கு. சிஸ்டம் வழிகாட்ட நம்ம ஆளு அந்த ஐட்டத்தை தேடி போகிறான். இந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது சும்மா ஒரு சாதாரண பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதில் ஏதோ பெரிய பவர் இருக்குன்னு நம்ம ஆளுக்கு டவுட் வருது. திரும்பவும் டிராகனை வச்சு செக் பண்ணுறான், ஆனால் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அப்போதான் சிஸ்டம் சொல்லுது நம்ம ஆளோட ட்ராக்கர் வாய்ஸ் டைட்டிலுக்கு அந்த பிரேஸ்லெட் செம்மையாக ரியாக்ட் ஆகுதுன்னு. ஒருவேளை இது அந்த டெர்கன் யூஸ் பண்ணதாக இருக்குமோன்னு நம்ம ஆளு கெஸ் பண்ணுறான். அதில் ஃபோக்கஸ் பண்ணதும் இன்ஃபர்மேஷன் அன்லாக் ஆகுது. இது ஒரு சேக்ரெட் சம்மனிங் பிரேஸ்லெட். யூஸ் பண்ணுறவனோட சோலுக்கு ஏற்ற ஒரு எல்ஃப் கிங் பவர் உள்ள பீஸ்ட்னு கூப்பிடுதுன்னு காட்டுது. நம்ம ஆளு ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அது பர்மனெண்ட்டாக நம்ம ஆளு கையில் லாக் ஆயிடுது. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள சிஸ்டம் அதை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது. இதை கேட்டு நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. இருந்தாலும் டெர்கன் யூஸ் பண்ணதுன்னா செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும்னு உடனே அதை டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணுறான். ஆக்டிவேட் ஆனது செம்ம பவரில் ஒரு மேஜிக் சர்க்கிள் நம்ம ஆளுக்கு கீழே கிரியேட் ஆகுது. எல்ஃப் கிங் பிளெஸிங்ஸ்னால அது ஒரு சாதாரண பீஸ்ட்டை சம்மன் பண்ணாமல் ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட்டாக சம்மன் பண்ணுது. இந்த சம்மனிங் பவரில் நம்மளாலே கொஞ்சம் பின்னாடி போகிறான். ஒரு பெரிய ப்ளூ கலர் லைட் அந்த ட்ரெஷரிக்குள்ளேயே மேலே எழும்புது. அந்த லைட்டுக்குள்ளே ஒரு பெரிய உருவம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு செம கெத்தான டிராகன் குதிரை அந்த மேஜிக் லைட்லேருந்து வெளியே வருது. சிஸ்டம் இது ஸ்பிரிட் பீஸ்ட் டிராகன் ஹார்ஸ்ன்னு சொல்லுது. அதோட வெறித்தனமான பவரை பார்த்து நம்மளுக்கே செம்ம ஷாக்கு. இது டெர்கன் விட்ட இன்னொரு பொக்கிஷம்னு புரிஞ்சுக்கிறான். அந்த டிராகன் குதிரை நம்ம ஆளு முன்னாடி தலையை குனிஞ்சதும் 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஓல்டு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு ஒரு ஃபீல் வருது. ஏதோ ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி செம்ம பாசமாக வெல்கம் பண்ணுறான் நம்ம ஆளு. அந்த ஸ்பிரிட் பீஸ்ட்டுக்கு ஒரு பேர் வச்சா எப்போ வேணாலும் கூப்பிடலாம்னு சிஸ்டம் இன்ஃபார்ம் பண்ணுது. உடனே யோசிச்சு அதுக்கு பிசப்ளிஸ்னு பேர் வைக்கிறான். அந்த பீஸ்ட்டும் பேரை ஏற்றுக்குது. சிஸ்டம் இதை எலைட் ஸ்பிரிட் பீஸ்ட், டிராகன் குதிரைகளுக்கே கிங் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் நம்ம ஆளு செம்ம இம்ப்ரெஸ் ஆகுறான். ஆனால் ஏதாவது யோசிக்கிறதுக்குள்ள அந்த குதிரை டக்குன்னு நம்ம ஆளை தூக்குது. தன்னோட முதுகில் உட்கார வச்சதும் நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை.
அப்புறம் தான் தெரியுது மேலே உட்காந்து ரைடு போக கூப்பிடுதுன்னு. எனக்கு பிடிச்ச மாதிரி ஓடுன்னு சொன்னதும் அந்த குதிரை ஒரு ராக்கெட் வேகத்தில் ட்ரெஸரிக்குள்ள செம்ம ஸ்பீடாக ஓடுது. அந்த ஸ்பீடுலேயும் எந்த சத்தமும் வராததை பார்த்து நம்மளுக்கே செம்ம சர்ப்ரைஸ். இது ஏதோ ஸ்பெஷலான பீஸ்ட்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. அப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் நடக்குது. அந்த குதிரை காலை தரையில் அடித்ததும் அதோட கொம்புல இருந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் பவர்ஃபுல்லாக வருது. அதுக்கப்புறம் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதும் சீன் ட்ரெஸரியை விட்டு கட் ஆகுது. நம்ம ஆள் வண்டியில் திரும்பி வரும்போது அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஆள் எடுத்ததை பார்த்து கைடு கன்ஃபியூஸ் ஆனது ஞாபகத்துக்கு வருது. அப்போதான் அவங்க அப்பாவோட வார்னிங் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. உள்ள நிறைய வேஸ்ட் ஐட்டமும் இருக்குன்னு அப்பா சொன்னது இப்போதான் புரியுது. நம்ம ஆளோட டைட்டிலுக்கு மட்டும்தான் அது வேலை செஞ்சிருக்கு. ஸோ வேற யாருக்கும் அதோட உண்மையான வேல்யூ தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம ஆள்கிட்ட இருக்கிற வாரிசு டைட்டிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுவே அன்லாக் ஆச்சு. சிஸ்டம் காட்டுற இடத்துல மட்டும் இல்லாமல் டெர்கினோட சீக்ரெட்ஸ் வெளியிலையும் செதறி கிடக்குன்றதை நம்ம ஆளு புரிஞ்சுக்கிறான். இந்த அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்டை நினச்சி ஹாப்பியாக வீட்டுக்கு நம்ம ஆளு கிளம்புறான். உள்ளே வந்ததும் யாரோ ஒருத்தன் நம்ம ஆள் அஃபீஷியல் நைட் ஆனதுக்கு விஷ் பண்ணுறான். யாரோட சம்பந்தமே இல்லாமல் பேசுறதுன்னு நினைக்கிறான். இந்த மாஸ்க் போட்ட ஆள் மாஸ்கை கலட்டுறான். அவன் கிளிஃப் ரெயின்ஹார்டு. நீங்கள் இப்போ அஃபீஷியல் நைட்டு அதான் இந்த மரியாதைன்னு அவன் சொல்ல, இனிமேல் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வராத, நமக்குள்ளே இருக்கிற லிங்க் வெளியே தெரிஞ்சா என் பிளானே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும்னு நம்மளால வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு கிளிஃப் சாரி கேட்டுட்டு ஒரு விஐபி உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு ஒருத்தைய முன்னாடி நிறுத்துறான். அவள் வேற யாரும் இல்லை, ரெயின்ஹார்டு மெர்ஜென்ட் கில்டோட ஓனர் ப்ளஸ் அவளோட ரியல் ஃபேஸ் அர்லன்சியாவோட பஸ்ட் பிரின்சஸ் மெலிசா அர்லன்சியா. இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.